வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல ஊழங்களுக்கு நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது டாவோஸில் நடைபெற்ற டாவோஸில் நடைபெற்ற உலக முதலீட்டாளர்கள் மாநாடு. இந்த மாநாட்டில் இன்றைக்கி மகாராஷ்டிரா பெருமளவுக்கான முதலீடுகளை ஈர்த்திருக்குது. ஒரு பக்கம் ரேவந்த் ரெட்டிக்கு அங்கே மேசிவ் வரவேற்பான், பாராட்டு, பயங்கரமான பாராட்டு. இந்துவில் பெரிய அளவுக்கு ரிப்போர்ட் ஆகிருக்குது, இந்துஸ்தான் டைம்ஸில் பெரிய அளவுக்கு ரிப்போர்ட் ஆகிருக்குது. முடிஞ்சால் பாருங்கள். ஏன்னா திமுகவினர் ஆதாரம் எங்கெங்கன்னு கேட்பாங்க, ஆதாரம் இங்கே இருக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாயுடு, நம்ம மம்தா பானர்ஜி, இவங்கெல்லாம் பெரிய அளவுக்கான முதலீடுகளை ஈர்த்திருக்காங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா 15.70 லட்சம் கோடி, நம்ம ரேவந்த் ரெட்டி கிட்டத்தட்ட 2.70 லட்சம் கோடி, 50,000 வேலை வாய்ப்புகள். இன்னும் குறிப்பாக சொல்லணும், இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் சுவிட்சர்லாந்தில் டாவோஸ் நகரில் நடைபெற்ற 54வது உலக முதலீட்டாளர்கள் மாநாடு எல்லா உலகமே உற்று நோக்கக்கூடிய மாநாடு. உடனே எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரும். முதல்வர் ஏற்கனவே துபாய் போனார், அதுக்கப்புறம் இன்னொரு ஊர் போனார், லண்டன்லாம் போனார், முதலீடுகளை ஈர்த்து வந்தார் அப்படின்னா அங்கே போனீங்க. இது சர்வதேச அளவில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. எல்லா மாநிலங்களும், இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களும், ஏன்னா நீங்கள் பாசிச பாஜகன்னு சொல்லுவீங்கன்னு தெரிஞ்சே தான் சொல்கிறோம். ஏன்னா இதில் கலந்துக்கிட்ட ரேவந்த் ரெட்டி காங்கிரஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மம்தா பானர்ஜி திரிணாமுல் காங்கிரஸ், அவங்கெல்லாம் போய் பெரிய அளவுக்கு ஸ்கோர் பண்ணிட்டு வந்திருக்காங்க. தமிழ்நாட்டிலேருந்து முதலமைச்சர் போகல, துணை முதலமைச்சரும் போகல. ஏன்? 50க்கு மேற்பட்ட இந்த முதலீட்டாளர்களுடன் அந்த பேச்சுவார்த்தை நடத்தி ஒருவர் கூட கையெழுத்து போடலங்கிறது வரக்கூடிய தகவல். அதை உறுதிப்படுத்தும் விதமாக அன்புமணி ராமதாஸ் சொல்கிறார். அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி கேட்குறார், என்னங்க சுவிட்சர்லாந்து டாவோஸுக்கு போனீங்களே, எத்தனை முதலீட்டில் கையெழுத்து போட்டிங்க? இங்கே பெரும்பாலான முதலீடுகள் ஈர்த்த மாநிலம் தேவேந்திர பட்னாவிஸ். ஏன்னா இந்த ரயில்வே அமைச்சர் அஸ்வினி அவர் தலைமையில் தான் போயிருக்காங்க. 5 ஒன்றிய அமைச்சர்கள், அப்புறம் பார்த்திங்கன்னா நாயுடு போயிருக்காரு, ரேவந்த் ரெட்டி போயிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தேவேந்திர பட்னாவிஸ், தமிழகத்தை சேர்ந்த டிஆர்பி ராஜா, மேற்கு வங்கத்தை சேர்ந்த தொழில்துறை அமைச்சர், கேரளா, இப்படி பல்வேறு மாநிலங்களில் இருக்கக்கூடிய எல்லாரும் அங்கே போயிருக்காங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி கேட்டதுக்கு டிஆர்பி ராஜா என்ன பதில் சொல்கிறாருன்னா, என்னங்க கொஞ்சம் மேட்ரு தெரியாமல் பேசாதீங்க, உங்களுக்குலாம் நாலேஜ் இருக்கா இல்லையா? ஏங்க என்னங்க தெரியாமல் கேட்டோம், எவ்வளோ முதலீடுகளை ஈர்த்தீங்கன்னு கேட்குறது ஒரு தப்பா அப்படின்னா? அப்படி இல்லைங்க, அது முதலீட்டாளர்கள் ஒப்பந்த மாநாடே அல்ல, அது தொழில்துறையில் பெண்கள் எவ்வளோ பேர், உலகளாவிய லெவலில் தொழில்துறையை எப்படி மேம்படுத்துவது, இது சம்பந்தமானதுங்கிறார். ஒன்றுமே புரியல. சரி ரைட்டு, நம்ம டிஆர்பி ராஜா சொன்னால் உண்மையாக தான் இருக்கும், தமிழ்நாடு அமைச்சர் பொய் சொல்ல மாட்டார் அப்படின்னு பார்த்தா ரேவந்த் ரெட்டிக்கு மிகப்பெரிய அளவுக்கு வரவேற்பு. என்னங்க காங்கிரஸ் கவர்மெண்ட் இருக்கக்கூடிய ரேவந்த் ரெட்டி என்னங்க வரவேற்புனா, பல லட்சம் கோடி முதலீடு ஈர்த்துட்டாரு, 50,000 வேலை வாய்ப்புகளை உருவாக்கிட்டார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அமேசான், அப்புறம் இன்னொன்று இந்த ஃப்ளிப்கார்ட்டா அந்த கம்பெனி, இவங்க வீட்டிலாம் ஒப்பந்தம் போட்டிருக்காரு. இன்னும் கம்ப்யூட்டர் நிறுவனங்கள்கிட்ட ஒப்பந்தம் போட்டிருக்காரு. அப்போ ரேவந்த் ரெட்டி, ஏன்னா ஹைதராபாத் ஐடி ஹப்பு, அவங்க பண்ணும்போது ஏன் தொழில்துறை அமைச்சரால் பண்ணலை? டிஆர்பி ராஜாவுடைய திறமையெல்லாம் நம்ம குறைச்சி மதிப்பில்லை. நம்ம தாழ்மையாக கேட்குறது என்னென்னா, நீங்கள் சொன்ன பதில் திருப்தியாக இல்லை. நீங்கள் எவ்வளோதாங்க முதலீடு வாங்கிட்டு வந்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. என்னங்க மகாராஷ்டிரா 15.7 லட்சம் கோடி, நீங்கள் ஒன்றுமே இல்லைன்னா எப்படிங்க அப்படின்னா அதுக்கும் பதில் இல்லை. அதையும் தாண்டி இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தொழில் தொடங்க உகந்த மாநிலமாக 3வது இடத்தில் இருந்த தமிழ்நாடு இப்போ லிஸ்ட்லேயே இல்லை. அதற்கு காரணம் என்ன? 30 சீர்திருத்தங்களை பண்ண சொல்லி இன்றைக்கி சொல்லியிருக்காங்க. தொழில் மேம்படணும்னா 30 சீர்திருத்தங்கள், அதை தமிழ்நாடு அரசு பண்ணலை. இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இதில் மகாராஷ்டிராவில் கிட்டத்தட்ட 2.5 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு இருக்குது. 2.5 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு இருக்கக்கூடிய மகாராஷ்டிரா எங்கே, தமிழ்நாடு எங்கே? இன்னும் எளிமையாக படுத்தி பேசுகிறதுனா நம்ம என்ன கேட்குறோம்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தொழில் வளர்ந்தால் நாடு பெருகும் சொல்லிட்டு நீங்கள் என்ன சொன்னீங்க பாருங்கள், சென்ட்ரல்லேருந்து எங்களுக்கு பணம் கொடுக்காட்டினாலும் முதலீட்டாளர்களுக்கு உகந்த மாநிலம் தமிழ்நாடுன்னு நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க. ஆனால் முதலீட்டாளர்களுக்கு உகந்த மாநிலமாக தமிழ்நாடு அப்படிங்கிறது இந்த மாநாட்டின் மூலமாக பொய்யின் நிரூபணம் ஆயிடுச்சு. இதற்கு என்ன பதில்? அப்போ டாவோஸ் நகரில் நடைபெற்ற அந்த மாநாட்டில் என்ன நடந்தது? வரக்கூடிய தகவல்கள் இல்லைங்க, அங்கே தமிழ்நாட்டுக்கு முதலீடு பண்ண வரமாட்டுறாங்க. அந்த காரணம் என்னன்னு தெரில. ஏன்? ஏற்கனவே தமிழ்நாடு ரொம்ப ரொம்ப வளைஞ்சு கொடுக்குது. இந்தியாவில் எந்த மாநிலமும் பண்ணாத விஷயம், முதலமைச்சர் சட்டசபையில் 12 மணி நேரம் வேலையினார். ஏன்? அப்போ தான் தொழில் தொடங்க வரேன்னாங்க ஃபாரின்லேருந்து, 12 மணி நேரம் வேலையினார்.
உடனே இங்கே இதில் எதிர்ப்பு வந்தோன்னா மாற்றினார், 8 மணி நேரம் பழையபடியே போச்சுன்னாரு. இன்னும் சாம்சங் பிரச்சனை வந்து வரும்போது தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா, இப்படியே பண்ணிங்கன்னா இது வந்து சாம்சங் வந்து வேறு இடத்துக்கு போயிடும். போகட்டும், ஏங்க கம்பெனியாக இல்லை, நீங்கள் தான் சொல்கிறீங்க தமிழ்நாடு உகந்த மாநிலம், தொழில் தொடங்க வந்துட்டுருக்காங்க சார் தமிழ்நாட்டுக்கு. ஏற்கனவே ஜெயலலிதா அம்மா காட்சியில் இதே மாதிரி ஒப்பந்தம் போட்டாங்க, உலக முதலீட்டாளர்கள் மாநாடு அவங்களும் நடத்துனாங்க, நீங்களும் நடத்துனீங்க. நமக்கு என்ன வந்தது எவ்வளோன்னு யாருக்குமே தெரியாது. கேட்டால் முதல்ல அறிவிப்புகள் மட்டும், அது அதிமுகச்சே சேர்த்தே சொல்கிறோம், அதிமுக 2 பேருமே சொல்கிறீங்க. என்ன நடக்குது இப்போ? எடப்பாடி பழனிசாமி ஒரு விஷயத்தை கேட்குறாரு, அதற்கு என்ன பதில்? ஏற்கனவே அவர் கேட்ட கேள்விக்கே பதில் இல்லை. நிதி நிலைமை தள்ளாடுதுங்கிறார். நிதி நிலைமை தள்ளாடவே இல்லை, சூப்பராக போயிட்டுருக்கு அப்படின்னு தங்கம் தென்னரசு சொல்கிறார். இங்கே நம்ம செல்வ பெருந்தகை அவர் தான் அந்த ஒவ்வொரு மாவட்டத்திலையும் போய் ஆய்வு செய்கிறார். அவர் என்ன சொல்கிறாரு? ஆமாங்க, தமிழகத்தின் நிதி நிலைமை சீராக இல்லைன்னு. அப்போ கூட்டணி கட்சியான காங்கிரஸ் சொல்கிறத நம்புறதா இல்லை வந்து தங்கம் தென்னரசு அவர்கள் சொல்கிறத நம்புறதா? ஒன்றுமே புரியல. சரி, அப்படி இருக்க பட்சத்தில் நீங்கள் நிதி நிலைமை சரியாக இருக்கும்போது ஏன் 1000 ரூபா கொடுக்கல? அதிமுக ஆட்சியில் மட்டும் அவ்வளோ கொடுங்கன்னு சொன்னீங்கல்ல, அப்போ நீங்கள் ஏன் கொடுக்கல? அதுக்கும் பதில் இல்லை. தொடர்ந்து நம்ம சொல்கிற மாதிரி என்னென்னா, இன்றைக்கி சுவிட்சர்லாந்தில் டாவோஸ் நகரில் நடைபெற்ற இந்த முதலீட்டாளர்கள் மாநாட்டை மக்கள் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஆனால் வெகுஜன ஊடகங்களில் பாருங்கள், எல்லா சேனலையும் பாருங்கள், திருப்பி பாருங்கள், சீமான் பேசியது சரியா தப்பா? சீமான் பிரபாகருடன் இருந்தாரா இல்லையா? ஏங்க அவர் பிரபாகரனுடன் இருந்தாங்கன்னா பிரிட்டிஷ்காரங்களோட இருந்தாங்க, இது பிரச்சனையா? இப்போ இந்த ஃபோட்டோ உண்மையா பொய்யா? 4 நாட்களில் வீடியோ வரும் ராஜீவ்காந்தி வரட்டுங்க. என்னங்க அது? இது என்னங்க? ஒரு தனி மனிதருக்கும் என்ன நினச்சிட்டு பண்ணிகிட்டு இருக்கீங்க நீங்கள்? நாடு சீமான் தான் இப்போ பிரச்சனையா? நீங்களே சொல்கிறீங்க அவர் ஓட்டே இல்லைன்னு. அவருக்கு எதுக்கு இவ்வளோ முக்கியத்துவம்? அப்போ நீங்கள் என்ன நல்லா யோசனை பண்ணுறீங்க? முதலீட்டாளர்கள் மாநாட்டை பற்றி யாரும் கேட்கக்கூடாது, சுவிட்சர்லாந்தை பற்றி யாரும் கேட்கக்கூடாது, எதை பற்றியும் யாரும் கேட்கக்கூடாது. அப்போ 1000 ரூபா பற்றி யாரும் கேட்கக்கூடாது. ஞானசேகரன் பிரச்சனை, அதை பற்றியும் யாரும் கேட்கக்கூடாது. என் தம்பி ஞானசேகரன்னு நம்ம சபாநாயகர் சொல்லுவார், அதை பற்றியும் யாரும் கேட்கக்கூடாது. இன்றைக்கி எஃப்ஐஆர் ஏன் கசிய விடப்பட்டது அப்படின்னு உச்சநீதிமன்றம் கேட்டு 25 லட்ச ரூபா ஃபைன் போடுது அந்த போலீஸ்காரருக்கு, அதை பற்றி யாரும் பேசக்கூடாது. யார் அந்த சார்? அதை பற்றியும் யாரும் பேசக்கூடாது. எதை பற்றியும் பேசக்கூடாது. என்ன தமிழ்நாட்டுக்கு முக்கியம்? தந்தை பெரியார் வந்து மக்களுக்கு நல்லது பண்ணாரா இல்லையா? உடனே தந்தை பெரியார் இயக்கத்தை சேர்ந்தவர்கள் வருவாங்க, அந்த பக்கம் சீமான்காரங்க வருவாங்க, மொத்தமாக முடிஞ்சது. சீமான் வீட்டில் கூட்டம் கூடிச்சே, உருட்டுக்கட்டைகளோடு நின்னாங்களே, உருட்டுக்கட்டைகளோடு நிற்கிறார்கள். இந்த பக்கம் பார்த்தா பெரியாரிஸ்ட்டு, முற்றியது மோதல். எல்லா யூடியூப் சேனலெல்லாம் அதான். என்னங்க நாட்டுக்கு இதாங்க பிரச்சனை? கொஞ்சம் யோசனை பாருங்கள். திமுக காரங்களோட நீங்கள் கொஞ்சம் நியாயமாக பேசுங்க. மற்ற ஆளை பேசினா தான் திமுக இல்லை அவர்லாம் ஒன்றுமே இல்லைங்கிறீங்க. ஸ்ட்ரைட்டாகவே வரும். திமுக பல விஷயங்களில் பல்ட்டி அடிச்சது உண்மையா இல்லையா? ஞாபகம் வந்து சொல்கிறோம். ஆளுநர் மாளிகைக்கு நீங்கள் முதல் வருஷம் போனீங்க, போகல, அதுக்கப்புறம் போனீங்க. முரண்பாடா? 12 மணி நேரம் வேலை நிறுத்தம் எந்த ஆட்சியிலே அது பண்ணுவாங்களா? கலைஞர் அவர்கள் இருக்கும்போது இதை பண்ணுவாரா? லாக்அப் மரணங்கள் தொடர்பாக சட்டசபையில் சிஎம் பேசினது என்ன? அதை அப்படி மாற்றி பேசினது என்ன? அதே மாதிரி விவசாயிகள் வந்து அவங்க விருப்பப்பட்டால் தான் நிலத்தை வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னீங்களே, தேர்தல் வாக்குறுதி. நீங்கள் ஏன் மாற்றி பேசுகிறீங்க? 8 வழி சாலை முதல்ல உங்கள் நிலைப்பாடு என்ன, இப்போ உங்கள் நிலைப்பாடு என்ன? சொல்லிக்கிட்டே போகலாமே. டங்ஸ்டன் விஷயம் அதான் அண்ணாமலை சொல்லிட்டாரு. டங்ஸ்டன் விஷயத்தில் முதல்ல ப்ரப்போசல் ஒத்துக்கிட்டது திமுகன்னு உண்டா இல்லையா? எல்லாத்தையும் தாண்டி அதானியை வந்து நீங்கள் சந்திக்கவே இல்லை அப்படின்னு சொல்லுங்கன்னு சொன்னோன்னு, ஆமாம் நான் சந்திக்கலைன்னு சிஎம் சொன்னார். சபரீசன் சந்தித்தார், உண்டா இல்லையான்னு கேட்டால் இது வரைக்கும் பதில் இல்லை. நமக்கு ஒன்றும் புரியல. அதானியை சந்திக்கிறது ஒன்றும் தப்பு இல்லையே, சந்தித்தேன்னு சொல்கிறதுல உங்களுக்கு என்ன பயம்? அதே மாதிரி ஞானசேகரன் அவர்கள் திமுக அனுதாபின்னு 4 நாள் கழித்து சொல்கிறீங்க. முதல் நாளே சொல்கிறதுக்கு என்ன? ஏன் இந்த தயக்கம்? இந்த ஆட்சி வந்து முரண்பாடுகளின் மொத்த உருவங்கிறது நல்லா தெரியுதா? ஆனால் யாரும் இதை பற்றி பேசக்கூடாது. யாராவது ஒருத்தர் யூடியூப்பில் பேசுனா ஐயோ அவர் தமிழின விரோதி, அவர் திராவிட மாடலுக்கு எதிரானவங்க. என்ன நியாயம் இது? என்ன ஒன்று, எதிர்கட்சி வலுவாக இல்லை, அதனால் உங்கள் காட்டில் அடமலை, ஒரு ஆளுநர் வேறு இருக்கார், சூப்பர் மலை. அண்ணாமலையும் சரி அரசியல் பண்ண தெரிலங்கிறீங்க, கட்சியில் ஆளே இல்லை. அது ஒரு நல்ல முக்கியமான செய்தி என்ன இன்றைக்கி தமிழ்நாட்டில்? திமுக ஆதரவு ஊடகங்களில் பாருங்கள், மாவட்ட தலைவர்கள் நியமனத்தில் பிஜேபியில் கட்டும் கோஷ்டி மோசல். ஆமாங்க, அவங்க கட்சியில் 10 பேர் இருக்காங்க, 10 கோஷ்டி இருக்குது. இப்போ உங்கள் கட்சியில் கோஷ்டி இல்லையா? திமுகவில் கோஷ்டி பூசல் நடக்கலையா? எல்லா கட்சியிலும் தான் கோஷ்டி பூசல் நடக்குது. அது என்ன பிஜேபியில் மட்டும் நடந்தால் மட்டும் வரீங்க? நம்ம தொடர்ந்து சொல்கிறோம், பிஜேபி அப்புறப்படுத்த வேண்டிய கட்சியா? கண்டிப்பாக அப்புறப்படுத்த வேண்டிய கட்சி தான். சென்ட்ரலையும் வரக்கூடாது, ஸ்டேட்லேயும் வரக்கூடாது, அதில் மாற்று கருத்தெல்லாம் இல்லை. ஆனால் பிஜேபியுடன் ரகசியமாக ஒரு உறவு வைத்து கொண்டிருப்பது யார்? நீங்கள் இல்லையா? கடந்த காலத்தில் பேசுவோமா? இப்போ நிகழ்காலத்தில் பேசுவோமா? அப்போ ஒரு ரேவந்த் ரெட்டியால் முடியுது, மம்தா பானர்ஜியால் முடியுது, யூபி, பீகார் உள்ளிட்ட மாநிலங்கள்லாம் தொழிலை மேம்படுத்துவதற்கான விஷயத்தை ஈஸியாக பண்ணியிருக்காங்களே. ஏன் தமிழக அரசு பின்தங்கி இருக்குது? தமிழ்நாக நம்ம என்ன நினைக்கிறோம்? தமிழ்நாட்டில் முதலீடு வரணும்பா,
ஏங்க ரேவந்த் ரெட்டி நம்ம தெலுங்கானா நம்மளோட சின்ன மாநிலம், 50,000 வேலை வாய்ப்பு, இங்கே அங்கே வந்திருந்தால் நல்லது தானே. அதுவும் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா 15.7 கோடி, 80% அதிகமான முதலீடுகள் ஈர்த்திருக்காங்க. ஏன் எனக்கு ஒன்று புரியும், எதுக்கு நீங்கள் போனீங்க கேட்டால் அப்பட்டமாக வந்து யாராவது ஒருத்தர் பேசினா அன்புமணி ராமதாஸ்க்கு ஒன்றும் தெரியாது, எடப்பாடி பழனிசாமி சொல்கிறது போய், அப்போ நீங்கள் சொல்கிறது மட்டும்தான் உண்மையா? அப்போ முதலீட்டை காட்டுங்கன்னா அதுக்கும் பதில் இல்லை. தொடர்ந்து சொல்கிறோம், இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை மாதிரி நம்மளும் பிஜேபியை நிறைய விமர்சிப்போம். மகாராஷ்டிராவில் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி 15% பஸ் கட்டணம் ஏற்றிருக்காங்க. ரொம்ப அநியாயம். மக்களை வந்து காசு கொடுத்து விலைக்கு வாங்கி ஓட்டு போட வச்சாங்க, அதெல்லாம் மாற்று கருத்து இல்லை. ஆனால் தேவேந்திர பட்னாவிஸ் அவ்வளோ ஈர்க்க முடியுது, நீங்கள் ஏன் ஈர்க்க முடியவில்லை? நீங்கள் தான் சொல்கிறீங்க தமிழகம் திராவிட மாடல் ஆட்சியில் உலகமே நம்மளை பார்க்குறாங்கன்னு. உலகமே பார்த்துருந்தா ஏங்க முதலீடு யார் ஏற்கலைங்கிறது அதுக்கு நம்ம பதில் இல்லை. மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி.